ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம கோதுமை மாவும் சர்க்கரையும் வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு 90s கிட்ஸ் ஃபேவரட் ரெசிபி ஆட்டுக்கல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து கலக்கலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேசிக்காக மைதா மாவில் கடையிலலாம் செஞ்சு வைப்பாங்க. நம்ம கோதுமை மாவு சேர்த்து இன்றைக்கி செய்ய போகிறோங்க. ரெண்டுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து டேஸ்ட் எதுவுமே இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். இது செய்யறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை கூட 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி இந்த மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம், 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் இருந்ததுன்னா பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை பிசைஞ்சு வச்சுருங்க. சப்பாத்தி மாவுக்கு எப்படி உருண்டை பிடிக்குமோ அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது வந்து நம்ம வந்து தேய்க்கும் போது நல்லா திக்காக தேய்க்கணும். சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் தின்னாக தேய்ப்பிங்க, அதாவது கொஞ்சம் லேசாக தேய்ச்சி எடுத்து போடுவோம். இதில் வந்து தின்னாக தேய்க்கக்கூடாதுங்க, நல்லா திக்காக நல்லா மொந்தமாக தேய்ச்சி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கலகெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக உள்ளுக்குள்ளே கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் தின்னாக தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ளே அந்த கிறிஸ்பினஸ் எல்லாம் தெரியாது. இந்த மாதிரி நல்லா பெரிய சைஸ் பிடிச்சிட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. சைடில் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு மொந்தமாக இருக்கணும். இதை வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாங்க. நமக்கு ஒரே ஷேப் வரணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கிராஸாக மறுபடியும் கட் பண்ணிங்கன்னா நல்லா குட்டி குட்டி ஷேப்பாக வந்துடும். நீங்கள் கட்டரை வச்சு அழகாக கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து தனித்தனியாக பீஸ் எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டு ஒவ்வொரு பீஸையும் தனித்தனியாக பிரிச்சுருங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு வந்து ஒன்றோட ஒன்று பெருசாலாம் எதுவும் ஒட்டாதுங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லா மாவும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டு நமக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா டக்குன்னு கறிடுச்சுன்னா ஒரு சைடு வெந்த மாதிரி இருக்கும், ஒரு சைடு வேகாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உள்ளுக்குள்ளே நல்லா திருப்பி விட்டே இருக்கணுங்க. அப்போ தான் வெளியே உள்ளே அந்த சைடில் எல்லா பக்கமும் வெந்து வரும். இல்லைனா இதே மாதிரி விட்டுட்டிங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் நல்லா வெந்துடும், ஒரு பக்கம் நல்லா வேகாது. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் இதை வந்து ஒரு டைட்டான ஒரு சம்பளத்துலேயோ ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ போட்டு வச்சிட்டிங்கன்னா 15 நாள் வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆயிரும். எடுத்த உடனே கொஞ்சம் சாஃப்டாக தான் மெதுன்னு இருக்கும். அது ஒரு 5 நிமிஷம் ஆகும்போது நல்லா கிறிஸ்பியாக உள்ளுக்குள்ளே நல்லா இருக்குங்க. நம்ம நெய் சேர்த்துருக்கிறனால கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.